அன்பின் உள்ளங்களே, தன்னைத்தானே தாழ்த்தக்கூடிய ஒருவனது வாழ்க்கை எப்பொழுதும் உயரங்களை காணும், சிகரங்களை தொடும். இது இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடமாகும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வெற்றியை நாம் பெற்றுக்கொண்டாலும் தாழ்ச்சி என்பது நம்மிடம் இருக்க வேண்டிய மாபெரும் புண்ணியமாகும். அன்னை மரியாளை பாருங்க. அன்னை மரியாளுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல எந்த பெண்களுக்குமே கிடைக்காத பாக்கியம். அப்படி இருந்தும் கூட தான் தெய்வத்தின் தாயாக போகின்றார் என்கின்ற செய்தியை கேட்ட உடனே அன்னை மரியாள், இதோ ஆண்டவரின் அடிமை, உம்முடைய வாக்கின் பிரகாரமே எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை தானே தாழ்த்தி கொண்டார். தாழ்த்தி கொண்டது மாத்திரமல்ல, அந்த தாழ்ச்சிக்கு உதாரணமாக தன்னுடைய உறவினரான எலிசபெத்து முதிர்ந்த வயதில் திருமுழுக்கு யோவானை அவருடைய கருவில் தாங்கி இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனடியாக அவருக்கு உதவி செய்ய ஓடி போனார். அதுதான் தாழ்ச்சி. அதனால் தான் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, தன்னைத்தானே அன்னை மரியாள் தாழ்த்தி கொண்டபடியினால் இன்னைக்கு விண்ணரசில் அவர் நமக்கெல்லாம் அரசியாக திகழுகின்றார். உண்மைதான் அன்பின் உள்ளங்களே. அன்னை மரியாளை போன்று நம்மால் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தால் அது ஒரு சிறந்த கேள்வி. இதற்கான பதிலை நீங்க தான் உங்களது உள்ளத்தில் தேடிக்கொள்ளணும். ஆனா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் யாரோடு வாழுகிறோமோ, யாரோடு பழகுகின்றோமோ, எந்த சமுதாயத்தில் இருக்கின்றோமோ, அந்தந்த இடங்களில் எல்லாம் நாம் நமக்கான அந்த தாழ்ச்சியை பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தாழ்ச்சியை நாம் பிராக்டிஸ் பண்ணுகின்ற பொழுது அதை பார்க்கக்கூடிய தெய்வம் நமக்கான உயர்வை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். நம்மை நாமே தாழ்த்துகின்ற பொழுது உயரங்களுக்கு நம்மை தயார் செய்கின்றோம். அடிக்கடி நான் இந்த உதாரணத்தை சொல்லிக் கொள்வது உண்டு. ஒரு அம்பு தூரமாக போகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த அம்பு வில்லில் இருந்து கீழாக இழுக்கப்பட வேண்டும். ஐயோ, நான் கீழாக போகின்றேனே, நான் தாழ்வாக போகின்றேனே அப்படின்னு சொல்லி அந்த அம்பு நினைக்குமாக இருந்தால் அது வில்லில் இருந்து புறப்படுகின்ற பொழுது அதனுடைய வேகம் குறைவாக இருக்கும். அதனுடைய வேகம் அதிகரித்து அது ரொம்பவும் அதிகமான தூரங்களுக்கு செல்லணும் அப்படின்னா முதல்ல அந்த அம்பு தாழ்த்தப்பட்டாக வேண்டும். உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றீர்களா? சமயங்களில் இந்த தாழ்ச்சியை நாம் எப்படி நினைக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் என்ன மற்றவங்களுக்கு முன்னாடி தாழ்த்திக்கிட்டேனாக இருந்தா மற்றவங்க என்னை மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்களே, என்னுடைய வாழ்க்கை உயராதே அப்படின்னு சொல்லி. அது உண்மை கிடையாது. நம்மையே தாழ்த்துகின்ற பொழுது யார் பார்க்காது போனாலும் தெய்வம் பார்ப்பார். நம்முடைய உள்ளத்தை காண்கின்ற தெய்வம் நம்முடைய தாழ்ச்சியை பார்ப்பார். தாழ்ச்சியை பார்க்கின்ற தெய்வம் நம்மை சிகரங்களுக்கு கூட்டி கொண்டு போவார். இன்னைக்கு நாம எப்பேற்பட்ட வெற்றி அடைந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெற்றி ஒன்றும் கடவுளுக்கு இணையாகாது. இந்த உலகத்தில் நாம எவ்வளவு காரியங்கள் வேண்டுமானாலும் ஜெயித்து விட்டு போகலாம், ஆனால் அவை கடவுளுக்கு நிகராக முடியாது. கடவுளுக்கு நிகரானது என்ன தெரியுமா? அன்பு ஒன்றுதான். ஏன்னா அவருடைய பெயரே அன்புதானே. அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாழ்ச்சியை பிராக்டிஸ் பண்ணுகின்ற பொழுது, நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழுகின்ற பொழுது அங்கே அன்பை ஆண்டவர் பார்ப்பார். அன்புள்ள ஒருவரால் மட்டும்தான் தாழ்ச்சியை பிராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அன்பில்லை அப்படின்னு சொன்னா அங்க தாழ்ச்சிக்கு இடமே கிடையாது. மாறாக அங்கே ஆணவம் தான் தலைவிரித்தாடும். ஆணவம் ஒரு மனிதனை உயர்ச்சிக்கு அல்ல வீழ்ச்சிக்கே தள்ளிவிடும்.
ஆண்டவர் என்று அழைக்கின்றார். நம் அத்தனை பேரையும் சிகரங்களில் வாழுவதற்கு, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஆணவத்தை அழித்து விட்டு தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்வோம். அப்படி வாழுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தாழ்ச்சி, அதன் மூலமாக நாம் வெளிப்படுத்தக்கூடிய அன்பு, இவற்றை காணுகின்ற தெய்வம் நிச்சயமாக நாம் விரும்புகின்ற சிகரங்களை, ஏன் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத சிகரங்களை அடையும்படிக்கு நம்மை தூக்கி கொண்டு செல்வார். ஆமென்.